அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சேலம் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் தங்கவேலுவை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக துணைவேந்தருக்கு உயர்கல்வித்துறை செயலாளர் கடிதம் அனுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், அந்த கடிதத்தில் என்னவெல்லாம் கூறப்பட்டிருக்கிறது? பெரியார் பல்கலைக்கழகத்தில் பதிவாளர் பொறுப்பில் இருந்து வருபவர் தங்கவேல். இவர் மீது கடந்த ஆண்டு பல்வேறு முறைகேடுகள் தொடர்பான புகார்கள் எழுந்தது. இது தொடர்பாக விசாரிப்பதற்காக தமிழக அரசு சார்பில் குழு அமைக்கப்பட்டு விசாரித்து அந்த விசாரணையின் முடிவில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் உறுதி செய்யப்பட்டது. குறிப்பாக கணினி வாங்கியது, அதே போல அந்த நிறுக்கப்பட்ட நிதியை வேறு முறைகேடாக பயன்படுத்தியது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் உறுதியாகி இருப்பதாக சில வாரங்களுக்கு முன்பே உயர்கல்வித்துறை செயலாளர் பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார். அப்பொழுதே அவர் மீது இந்த இத்தனை குற்றங்கள் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது, எனவே அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அனுப்பப்பட்டிருந்தது. ஆனால் இதுவரை பதிவாளர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் காலம் தாழ்த்தி வந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் சங்கமும் அவரை அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார்கள். இந்த மாதத்தின் இறுதியிலோடு அவர் பணி ஓய்வு பெற இருக்கக்கூடிய ஒரு நிலையில் பணி ஓய்வுக்கு முன்பாக அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சியினரும் குரல் கொடுத்து வந்தார்கள். இந்த நிலையில் மீண்டும் இரண்டாவது முறையாக உயர்கல்வித்துறையினுடைய செயலாளர் துணைவேந்தருக்கு, பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு மீண்டும் ஒரு கடிதத்தை அனுப்பியுள்ளார். அவர் மீது குற்றங்கள் செய்ததற்கான ஆதாரங்கள் இருப்பதனால் உடனடியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கடிதத்தை மீண்டும் உயர்கல்வித்துறை செயலாளர் அனுப்பியிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல்.